வெல்கம் டு மேரேஜ் பரிகாரம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம இங்கே வாழும்போது இந்த கடன் தொல்லை, குடும்ப பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா, நம்ம செத்துட்டா நிம்மதியாகலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே கனவு காண்டுட்ருப்பீங்க. பட் அது உண்மை கிடையாது. செத்த பிறகு பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்ந்ததுக்குரிய தண்டனை கிடைக்கும். ஸோ நம்ம லைஃப்பில் ஏகப்பட்ட விஷயங்கள் தவறுகள் பண்ணியிருக்கலாம். குறிப்பிட்டு சொன்னோம்னா, இப்போ இந்த எறும்பெல்லாம் பார்த்திங்கன்னா, வீட்டில் கிச்சனில் வந்துட்டுருக்கும். அதெல்லாம் கொல்லுவோம். ஸோ அதுவும் பாவம் தான். நீங்கள் கேட்பீங்க, அது வந்தால் அப்படி தானே பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அது வராத மாதிரி நீங்கள் நீட்டாக வச்சுக்கணும். அதே மாதிரி பல்லியை கொல்றது, நாய் சேர்ந்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா கல்லைக்குண்டி எறியுறது, நாய் படுத்திருக்கும் பேசாமல், அதை வந்து கல்லைக்குண்டி எறிகிறது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிம்மதியாக படுக்கிற டைமில் நீங்கள் கல்லைக்குண்டி எறிஞ்சாலும் மிகப்பெரிய ஒரு பாவம் தான். பிறர் சொத்துக்களை ஏமாத்துறது, பிறர் சொத்துக்களை ஏமாத்துனா கடுமையான தண்டனை இருக்குது. பிறர் வந்து மனைவிகளை பார்த்திங்கன்னா அடைய துடிக்கிறது, ஸோ இந்த பில்லி சூனியம் வைக்கிறது, கெட்ட எண்ணங்கள் பார்த்திங்கன்னா அவங்க மேலே வந்து ஒரு மாதிரி நினச்சிட்டே இருக்குது. ஸோ அவங்களையே பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையை நினைக்காம அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்குது, வீண் பழி சுமத்துறது. ஸோ இதுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாவம் இருக்குது. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு மீண்டு வர்றதுக்கான வேலைகளை பாருங்கள். அப்போ தான் நம்ம சாகுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேல் லோகத்தில் வந்து தண்டனை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்கலாம். இப்போ நாய்களை நீங்கள் அடிச்சிருந்தீங்க, துன்புறுத்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டெய்லி பார்த்திங்கன்னா பிஸ்கெட் போடுங்க. நீங்கள் எந்த தவறு பண்ணீங்களோ அதுக்கான அந்த விஷயத்தையே திருப்பி பண்ணுங்கள். அதாவது தவறு கிடையாது, நல்லது பண்ணுங்கள் அதுக்கு. அது இப்போ எறும்பை கொன்றுருந்தீங்கன்னா, இப்போ எறும்புக்கு பார்த்திங்கன்னா உணவளிங்க. சும்மா சாதாரண சர்க்கரை போட்டாலே போதும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பாவங்கள் குறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு எறும்பு சாப்பிட்டா 1000 பிராமணர்கள் சாப்பிட்டதுக்கு சமம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொரி எடுத்து மீனுக்கு வந்து உணவாக கொடுங்க. ஒரு பொரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன் சாப்பிட்டுச்சுன்னா 1000 பாவங்கள் குறையுதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் வந்து கடைசி சாகுற வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக சொர்க்கம் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு வந்து இந்த பதிவு வந்து ஜோக்காக இருக்கலாம். சொர்க்கம் கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு என்னப்பா இப்போயே எப்படி சொல்கிறேன்ற மாதிரி. ஸோ கடைசி காலகட்டத்தில் நம்ம இதை பண்ணுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நாட்கள் கடந்து போயிடும். நம்ம ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நெருக்கடிகளை சந்திக்கலாம். உடல் ரீதியாக பார்த்திங்கன்னா மன ரீதியாக வயசாயிருச்சுன்னா பார்த்திங்கன்னா அந்த டைமில் பண்ண நினச்சாலும் முடியாது. சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ நீங்கள் எல்லாம் கேட்பீங்க, இதெல்லாம் உண்மையா, மேலே தண்டனை கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், மேலே தண்டனை கொடுக்குறாங்களோ இல்லையோ, நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ மீனுக்கு பொறி போட்டால் அதுக்கு உணவு கொடுத்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு போட்ட ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு மாதிரி வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க. இல்லை சாப்பாடு போட்டால் திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நாய்க்கு பிஸ்கெட் போட்டிங்கன்னா அது சந்தோஷமாக சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள். ஸோ மேலே தண்டனை கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதுக்காண்டி இந்த வேலையை பார்க்காதீங்க, மனசார பண்ணுங்கள். நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி வந்து உணவு அழிச்சிட்டே வந்தால் மாறிடும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாவங்களை போக்குறதுக்காண்டி பார்த்திங்கன்னா நினச்சிட்டு பண்ணாதீங்க. நீங்கள் உண்மையாக மனசார பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுவே ஒரு ஹேபிட்டாக மாறிடும். ஸோ நாய்களுக்கு உணவு கொடுக்குறது, மீனுக்கு பார்த்திங்கன்னா பொறி போடுறது, அதே மாதிரி பசுமாட்டுக்கு வந்து கீரை கொடுக்குறது, இது ஒரு ஹேபிட்டாகவே மாற்றிக்கோங்க. ஸோ இது நல்லது. உங்களால் பார்த்திங்கன்னா ஒரு ஜீவன் வந்து நல்லா சாப்பிட்ட ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.